ஒன்றும் இல்லை, அந்த கண்மணிக்கு ஒரு பேர் வச்சேன், அதான் சிரிப்பு வந்துருச்சு. கண்மணிக்கு பேர் வச்சியா? என்ன பேரு? ரூல்ஸ் கண்மணி. ஹோட்டலுக்கு வேலை செய்யறியோ இல்லையோ, இதெல்லாம் நல்லா செய்யற. லூஸ் வலிக்குது. என்னமோ இவங்க தான் ரொம்ப பொறுப்பானவங்க மாதிரி ஓவரா சீன் போடுறாங்கல்ல. ஆமா, நைட் டைமுக்கு கிளம்புறதுல காட்டுற அக்கறைய காலையில சீக்கிரமா வரதுல நம்ம காட்டணுமா? இப்ப யார் முதல்ல ஹோட்டல் திறந்தது? நம்ம தானே. ஆமா, இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதுடா. ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சுக்கிட்டு ஜீவா சார் 2 இடத்துக்கு சம்பளம் தராரு. ஏதோ வேற மாதிரி சத்தம் கேட்டுச்சுல. ஆமா, ஆனா இங்க எதுவுமே இல்லையே. ஏ லூசு, ஷோரூம்ல இருந்து வந்துச்சு சத்தம். என்னடா சொல்ற? உள்ள திருடன் கிட்ட எவனாச்சும் வந்தானோ? சி, அது எப்படி இருப்பா? கடைசியா நம்ம தான கூட்டிட்டு போனோம். கடைசியா நான் தான் லாக் பண்ணேன். ஆனா திருடன் உள்ள இருக்கிறது தெரியாம லாக் பண்ணிட்டு போயிருந்தா? டென்ஷன் ஆகாத, ஏதாவது எலி கிளி உருட்டி இருக்கும். உள்ள இருக்கிறது எலியா? இல்ல அந்த தர்மலிங்கமான தெரியலையே. கதவை திறந்ததும் திருடன் வெளியே ஓடி போயிடுவான். நம்ம 2 பேரும் அவனை ஒரே அமுக்கு அமுக்கி பிடிச்சலாம். ஓகேவா? ஓகே தான். ஆனா கையில கத்தி கத்தி வச்சிருந்தானே வச்சுக்கோயேன், என்னால முடியாது. நான் அப்படியே ஓடிடுவேன். சி, எழுந்து ஆம்பளையா? இதாண்ட உனக்கு ஒரு ஃபிகரும் மசிய மாட்டேன். என்ன அப்படியே எல்லாம் சொல்லாத, சும்மா தான் காமெடிக்காக சொன்னேன். கதவை தர, இப்ப காட்டுறேன் பாரு என் வீரத்தை. எங்க பாரு, உன் ஃபீலிங்ஸ்லாம் இப்ப டைம் இல்ல. முதல்ல அவங்க போய் எழுப்பு. எந்திரங்க கண்மணி. சார் என்னாச்சு சார்? ஓட்டுநர் ரூம்குள்ள நீங்க 2 பேரும் எப்படி? சார் பஸ். அன்பு சார், என்னாச்சு? முருகா, உன்னதான் நான் மலை போல நம்பி இருக்கேன். என் பொண்ணு வீடு திரும்புறப்போ ஒரு நல்ல செய்தியை தரணும். என் நேரம் அவளும் மாப்பிளையும் ஒண்ணு சேர்ந்திருக்கணும். ஆமா, என் மாப்பிள்ளை உன்னோட வடிவம்னா என் பொண்ணு வள்ளியோட வடிவம். எதுக்குப்பா இந்த விளையாட்டு? போதும், இதோட நிறுத்திக்கோ. வள்ளி திருமண நாடகத்துல அவங்க 2 பேரும் முருகனும் வள்ளியுமா மாறி எல்லாரையும் மை சிலிர்க்க வச்சுட்டாங்க. இந்த ஜோடியை நீ இப்படி பிரிச்சு வச்சு தவிக்க விடலாமா? என் பொண்ணு இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்கிறப்போ என் மாப்பிள்ளையோட கையை பிடிச்சிட்டு தான் உள்ள வரணும். அப்படி வந்தா பழனிக்கு நான் மயில் பாவடி எடுத்துட்டு வரேன். என்ன ஆச்சு? ராத்திரி முழுக்க நீ வீட்டுக்கே வரல. போன் அடிச்சாலும் எடுக்கல. வேலை அதிகமா இருந்துச்சுமா, அசதியில அப்படியே தூங்கிட்டேன்.